அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த திரைப்படத்தின் நாயகன் நவீன் சந்திரா அவர்களுக்கும் இசையின் நாயகன் இமான் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்த விழாவின் நாயகன் அக்பர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த திரைப்படம் குறித்து அல்லது இதில் பணியாற்றியவர்களை பற்றி எனக்கு அதிக பரிச்சயம் இல்லை, பழக்கம் இல்லை. அக்பர் சார் மட்டும்தான் தெரியும். அவர் தான் இந்த விழாவுக்கு அழைக்கும் பொழுது எப்படியாவது வந்துருங்கன்னாரு. வந்ததுக்கு முன்னாடி தான் தெரியுது எல்லார்ட்டையும் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பார் போல இருக்குது. மொத்த திரையுலகே கூட்டிகிட்டு வந்து மேடையில் நிறுத்தியிருக்காரு. அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பழக்கம். நான் ஊதா கலர் ரிப்பனுடைய ரசிகன் நான். ஆமாம், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் முணுமுணுக்கிற பாடலில் அது ஒன்று. இங்கே மேடையில் பேசின மதுரை அழகர் சார் பற்றி உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இருக்காது. அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டார். 2 வரியில் பேசினாலும் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னா படம் நல்லா இருக்குன்றது தான் உண்மையான செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தோட தொடர்புடைய ஒரு தம்பி ஒருத்தன் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னான். ஒரு படம் அந்த மாதிரி நவீன் சந்திரா நடிச்சிருக்காரு, 11 ஒரு படம், ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்னா. அப்படியான்னு கேட்டேன். ஆனால் இந்த படத்தை அக்பர் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றதுலாம் தெரியாது எனக்கு. அவரும் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு, சரி அவர் கூப்பிட்டாருன்னு தவிர்க்க முடியாமல் வந்துட்டேன். பார்த்தா இங்கே பிரபு சாலமன் இந்த படத்தில் உள்ளே இருக்காருன்றது, கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காருன்றது இப்போ தான் தெரியுது எனக்கு. ஸோ பிரபு சார், அக்பர் சார், எல்லோரும் இமான் சார் இருக்குன்னா ஒரு நல்ல படமாக தான் இருக்க முடியும். இவர் டி சிவா சார் சொன்னது மாதிரி அவர் பெரிய பெரிய திரையுலக ஜாம்பவான்களுக்கு எல்லாமே ஆடிட்டராக இருக்கிறவர். கமல் சார்லேருந்து வெற்றிமாறலேருந்து இன்னும் பல்வேறு ஆட்களுக்கு. ஸோ அப்போ வரவு செலவு கணக்கு எழுதியிருப்பார். அப்போது எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அதையும் தாண்டி திரைப்படத்துறையில் இருக்காருன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் அப்படி படத்தை எடுத்துருக்க பிடிச்சிது. நிச்சயமாக காட்சிகளை பார்க்கும் பொழுது பாடல் காட்சி, அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆண்ட்ரியாவை ரசிக்கிறதை விட இமான் சாரை ரசிக்கலான்னு நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட அந்த பேன் இண்டியா மூவிலெல்லாம் ஒரு ஐட்டம் சாங் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார். அந்த பாட்டும் நல்லா இருந்தது. ட்ரெய்லர் காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கான அந்த தகுதியோடு இந்த படம் இருக்கிறத நான் நம்புகிறேன். எப்படி போர்த்தொழில் ராட்சசன்லாம் அந்த சீட்டோட எட்ஜில் நம்மளை உட்கார வச்சதோ அதுபோல் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வரிசையில் இந்த படம் வெற்றி பெறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய உழைப்பு இருக்குது, தெரியுது. அது அந்த உழைப்பு உங்களுக்கு வெற்றியாக சேரணும். அக்பர் சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும். நவீன் சந்திரா இன்னும் நிறைய திரைப்படங்களில் நீங்கள் நடிக்கணும். இமான் சார் தொடர்ந்து ஆடணும், பாடணும். இமானோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் என்னுடைய அசிஸ்டண்ட் உங்ககிட்ட ஒர்க் பண்ண ஒரு படம், அப்போ இருந்து கும்கியுடைய பாடல்களை அந்த படம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி மொத்தமாக ஒரு 5 பாட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பிரபு சாலமன் எங்ககிட்ட ஈசிஆரில் ஒரு இடத்துல காமிச்சார். படம்லாம் இப்போ ஆரம்பிக்கவே இல்லை, வெறும் பாட்டு மட்டும்தான் இருந்தது. இந்த 5 பாட்டு கேட்டப்போ நான், கௌதம் மேனன், இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இருந்தோம், ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். ஒரு மீட்டிங்காக, டைரக்டர்ஸ் மீட்டிங்காக அப்போ காமிச்சார். அப்போ காரில் வரும்போது என்கிட்ட, அண்ணே நீங்கள் கேளுங்கன்னாரு. ஏன்னா 5 பாட்டு 6 பாட்டுமே ஹிட்டு பாட்டாக கொடுத்துருக்காரு. அப்போவே தெரிஞ்சிருச்சு அந்த படம் வெற்றின்றது. ஸோ அதுபோல் உங்களுடைய உழைப்பு இந்த படத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு நம்புகிறேன். இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக ரசிகர்களை கவர்ந்து வெற்றியடைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு
மேடை 11 படத்துக்காக நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அக்பர் சாருக்கு முதல்ல நன்றி. ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் அக்பர் சாருக்கும் அஜ்மல் கானுக்கும் ரேயா மேம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆச்சு இண்டஸ்ட்ரியில் மோர் தென் 23 இயர்ஸ்க்கு மேலே அண்ட் மோர் தென் 125 ஃபில்ம்ஸ். பட் இந்த க்ரைம் த்ரில்லர் ஜான்ராவில் வந்து எனக்கு படம் அமையவே இல்லை. ஸோ இதில் இந்த 11 படம் வந்து இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஒரு ப்ராப்பர் டிவோட்டட் க்ரைம் த்ரில்லராக இது அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய ஓடிடியில் உட்காந்து திரைப்படங்கள் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர்ஸ் தான் வந்து பார்ப்பேன். ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கும். ரொம்ப ஹுக்டாக உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது கிளைமேக்ஸ் வர வரைக்கும் அது என்ன சொல்ல வருது, என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றதுல வந்து பயங்கரமாக ரொம்ப இன்டென்ஸாக உட்காந்து படம் பார்த்துட்ருப்பேன். ஸோ பட் அந்த மாதிரி படங்கள் வந்து ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், நிறைய ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், சிட்டி சப்ஜெக்ட்ஸ் நிறைய வருது பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த மாதிரி ஜான்ரில் நம்மளுக்கு ஒன்று கரெக்டாக ஒன்று அமையணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ லோகேஷ் அஜில்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுந்தர் சி சாருக்கு நான் ஒரு 8 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சாருக்கு. அப்போது அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாரோட சேர்ந்து இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நிறைய உதவி இயக்குநர்களோட சேர்ந்து அவங்களுடைய படங்களுக்கெல்லாம் வந்து இசையமைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. இப்போது பேசின பத்ரி அவர்கள், வீராப்பா இருக்கட்டும், அண்ட் திருவிளையாடல் ஆரம்பம் பூபதி பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், அண்ட் சுராஜ் அவர்கள், அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் இருந்த யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ உங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒர்க் பண்ண டைமில் லோகேஷ் அப்போது இல்லை, அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் லோகேஷ் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு பிறகு. அண்ட் முதல்ல லோகேஷ் சார் வந்து இந்த மாதிரி சுந்தர் சாரோடைய அசிஸ்டன்ட். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படின்னோடனே நான் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும், நல்ல ஹியூமர்லாம் வச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது தெரிஞ்சது ரொம்ப ஒரு இன்டென்ஸான க்ரைம் த்ரில்லர் வந்து கொண்டு வந்திருக்காரு. முதல்ல அவர்கிட்ட கேட்டதே நான் இந்த மாதிரி கதைக்கு முதல்ல என்ன எப்படி யோசிச்சிங்க? ஏன்னா எப்போவுமே சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து அம்மா வேடம் போட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அம்மா வேஷம் தான், ஒரு தங்கச்சின்னா கடைசி வரைக்கும் தங்கச்சி வேஷம் தான். அந்த மாதிரி க்ரைம் த்ரில்லருக்கு எப்படி இமான் செட் ஆவார் அப்படின்னு ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு வரலன்னா கூட ஒரு 10 பேர் வந்து சொல்லி கும்மி அடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அப்படி தான் சினிமாவில் இருக்கும். பட் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இல்லை சார் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல, அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னுக்காக வந்தார். ஸோ அங்கேயே அவர் வந்து ரொம்ப ஓகே, ஒரு ஆஃப் பீட்டாக யோசிக்கிற ஒரு இயக்குனராக இருக்காருன்னு எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அண்டு படம் எல்லாம் டோட்டலாக முடிச்சு கார்த்திக்கோடைய ஒர்க் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இந்த படத்தில். அண்ட் அவர் இப்போவே அடுத்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் போய்ட்டு ஷெட்யூல்லாம் முடிஞ்சுதா கார்த்திக்? முடிஞ்சில்ல? அடுத்த படம் ஷூட்டிங் ஷெட்யூல் முடிஞ்சுது, படமே முடிஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு. ஸோ இந்த படம் வெளிவரும் போது இன்னும் நிறைய பேர் கார்த்திக்குடைய ஒர்க்கை வந்து நிச்சயமாக நோட் பண்ணி எல்லா ரிவ்யூஸ்லேயும் கண்டிப்பாக அது இருக்கும். அது இப்போவே எனக்கே தெரியுது. அண்ட் லோகேஷோடைய ரைட்டிங், லோகேஷ் அஜில் சார்களுடைய ரைட்டிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அது ஸ்கிரிப்ட் நரேஷன் கேட்கும் போதே அவ்வளோ கிரிப்பிங்காக வந்து இருந்தது. இது அப்போவே தெரிஞ்சது, ஓகே இது வந்து மேக்கிங்காக வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தால் கூட ரைட்டிங் செம்மையாக இருக்குது, இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு கேரண்டி க்ரைம் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் படம் பார்க்கும்போது ஐ வாஸ் ப்ளோன். அவர் வந்து எப்போவுமே என்னென்னா ரொம்ப பில்டப்லாம் வந்து பண்ண மாட்டார், சும்மா வந்து படத்தை கொடுத்துட்டு சார் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ குடன்ட் கண்ட்ரோல். நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணி பேசி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஸோ அப்படி ஒரு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ஒரு படத்தை ரொம்ப ஹானஸ்ட்டாக அது ஃபிலிம் மேக்கிங்லேருந்து அந்த கிராஃப்டில் ஒவ்வொருத்தருடைய ஒர்க்மேன்ஷிப் கரெக்டாக அந்தந்த ஷாட்டுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக சேர்த்ததாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டோடைய அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக வாங்கினதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து படத்தில் இருந்தது. அண்ட் முக்கியமாக அது யூசேஜ் ஆஃப் சைலன்ஸ், அது வந்து ஸ்கோரில் வந்து நிறைய அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் மியூசிக் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் மியூசிக் வருமோ அங்கேயும் இருக்கும். பட் எங்கெங்கெல்லாம் சைலன்ஸ் ட்ரீட் பண்ணணுமோ அதெல்லாம் அழகாக ட்ரீட் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். அண்ட் இந்த படத்தோடைய ஆடியோகிராஃபர் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முக்கியமாக சிங்கர் மனோ அவர்கள், நான் இப்போ கூட ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட இருந்து மனோ அண்ணனை வந்து வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு திரைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அவரோட மியூசிக் கம்போசிஷனில் நான் வந்து கீபோர்ட் ப்ரோக்ராமராக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ பட் இத்தனை ஆண்டு காலமாக நானும் இசையமைச்சிட்ருக்கேன். பட் கரெக்டாக ஒரு சாங்க்கு வந்து மனோனனை வந்து பாட வைக்கவே முடியல. அது கரெக்டாக இந்த படத்தில் அது அமைஞ்சது. அது வந்து லோகேஷுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் மனோன்னு சொன்னோன்னே சார் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு. ஸோ அது ஒரு லாங் டைம் வெயிட். இந்த படத்தில் மனோ அண்ணன் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் மென்ஷன் சிங்கர்ஸ் நேம்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜோனிதா காந்தி ஒரு சாங் பாடியிருக்காங்க. ஆண்ட்ரியா ஜெரமியா வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க. ஸ்ருதி ஹாசன் ஒரு சாங் பாடியிருக்காங்க. சக்தி ஸ்ரீ கோபாலன் சாங் பாடியிருக்காங்க. ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க. அண்ட் நியூ கமர்ஸ் வருண் பரந்தாமன், ஜோவின் ஷாமலினா, மனோஜ் கிருஷ்ணா, தீபக் ப்ளூஸ், புண்ணியா செல்வா அண்ட் ஆதிரா சுரேஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பாடல்கள் எழுதின கபிலன் அவர்கள், விஷ்ணு எடவன் அவர்கள் அண்ட் லோகேஷ் அவர்களே வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ராகேந்து மௌலி தமுகு அப்படின்னு தமிழும் தெலுங்கும் கலந்த மாதிரியான ஒரு பாடல். இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த திரைப்படம் மே 16ஆம் தேதி அது வந்து நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ராட்சசன் வந்து ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, போர் தொழில் எப்படி ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் இந்த படம் இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுங்க. மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் சப்போர்ட். பிரசன்ட் மீடியாவுக்கு ஒன்ஸ் அகெயின் நன்றி. நல்லா இருக்குங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். திஸ் பிளேஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டைம், உங்கள் ப்ரெஷியஸான டைம் கொடுத்து இங்கே வந்து இந்த விழாவை கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கேருந்து ஆரம்பிக்கிட்டோம்? ஆல்மோஸ்ட் ஒரு 9 years பேக் ஒரு படம் பண்ணேன், சரபம்னு சொல்லி. அதுக்கப்புறம் லீடாக 11 படம் பண்ணிகிட்ருக்கேன் தமிழில். இன்றைக்கி வந்த டிக்னிட்டிஸ், கெஸ்ட் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அக்பர் சாரோட அந்த பியூட்டிஃபுல் ஹார்ட்டை வச்சு தி கேம் ஹியர் ஃபார் ஹிம் அண்ட் பிளெஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இந்த படம் எப்படி வரும், டெக்னிக்காலிட்டி எப்படி, டீம் எப்படி இருக்கும், ஆக்டர்ஸ் நாங்கள்லாம் எப்படி ஜெல் ஆகும், ப்ரொடக்ஷன் ஹவு த ப்ரொடக்ஷன் வில் ஹேண்டில் தி ஸ்கிரிப்ட், இதெல்லாம் ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு. பட் அக்பர் சார், லோகேஷ் அண்ட் கார்த்திக், ரியா இவங்க வந்து பண்ண ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, ஆக்டர்ஸ்க்கு டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆகிடுச்சு இந்த படம். ஸோ இந்த ஷூட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டர்கிட்டையும் நான் நடிக்கும்போது நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராஃப்ட் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரும் இந்த படத்தை அவ்வளோ நம்பி, ஒரு டைரக்டர் நம்பி அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்காக அவ்வளோ உழைச்சி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணி, ஒரு படம் கிடையாது, இது 2 படமாக ஷூட் பண்ணோம். அதுக்கு எல்லாருமே அது அந்த கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாருமே they worked for the team, they worked for the film, and the film has come out really good. May 16th படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பைலிங்குவலாக தெலுங்கு அண்ட் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் இமான் சார், I've been a fan of all your work, all your songs. I wish I could also joined you in that song, but producers didn't allow. இல்லை கொஞ்சம் let's make it in a different way ன்னு சொன்னாங்க. But I loved the song and thank you for accepting this film, because இது உங்களோட ஃபர்ஸ்ட் த்ரில்லர்னு நீங்கள் சொன்னீங்க. I know you would have given your best and I have seen the film. As you told, சைலன்ஸ், இந்த படத்தில் இருக்கிற சைலன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்துருக்கு. அண்ட் you understood that silence of the director and gave the film uplift. And screen playing uplift பண்ணிருக்கீங்க with your background score and with your music. Thank you. And அபராமிமா, yeah, finally I got it. என்ன சொல்லுங்க உங்கள் பற்றி. என் கண்ணு பார்த்துட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் வெயிட்டிங் எப்போ ஷூட்டில் ஃபஸ்ட் டே அவங்க வராங்க, அவங்க பார்க்கணும். ஏன்னா விருபாண்டி படத்தில் அந்த கேரக்டர் அந்த கண்ணாடி வச்சு அந்த டிவிஎஸில் வச்சு அந்த அவ்வளோ பெரிய அந்த புல்லை வந்து அசால்ட்டாக அப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் பார்த்து வாவ், இது எப்படி பாசிபிள். ஏன்னா ஒன்று ஷி ஷுட் பி வெரி ஃப்ரெண்ட்லி வித் அனிமல் ஆர் அவங்களோட கட் ஃபீலிங்காக இருக்கலாம். பட் ஐ வாஸ் அமேஸ்ட் பை யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் தட் ஃபிலிம். ஸ்பெஷலி
when I was working with her, அவங்க கூட ஷூட் பண்ணும்போது தெரியாது, ஐ லைக் ஹர் ஐஸ் அலாட். அவங்க கண்ணு பார்த்து நடிக்கும்போது நான் எதுவுமே பண்ணல. நான் கேட்ட சீன், நான் கேட்ட ரியாக்ஷன் டைரக்டர் சொன்னதில் அப்படியே மறந்துட்டேன். அவங்க கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் கேரக்டரோட ரியாக்ஷன் அது வந்துச்சு. அண்ட் அந்த விஷயத்த நான் லோகேஷ் கிட்ட ஷேர் பண்ணேன். அம்மாவை சார் அந்த அம்மா லொக்கேஷன் சொன்னேன். தேங்க்யூ மேம், லைக் யூ, தேங்க்யூ அபிராமிஜி, லைக் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஃபேன் பாய் மூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரியா, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அ கான்ஃபிடென்ஸ் இன் மீ. நான் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ஐ நோ யூ வேர் அப்சர்விங் மீ, நான் எப்படி இருக்கேன் ஷூட்டில், எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி. அண்ட் ஃபைனலி ஐ நோ யூ லைக் மை ஒர்க் அண்ட் தேங்க்யூ ஃபார் த அப்ரிஷியேஷன். இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஒன் திங் ஐ வாண்ட் டெல் யூ, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினேங்க ஸ்டேஜில். யூ ஃபெல்ட் வாட் யூ ஃபெல்ட் ஃப்ரம் ஹார்ட் அண்ட் யூ ஸ்போக். அண்ட் ஒன் திங் ஐ வில் டெல் யூ, people will talk, okay? Be strong and prove yourself. You want to become an artist, right? And you will become an artist. And இன்னைக்கு சொல்கிறேன், in coming future you will see her a great actor in her. And I congratulate you and wish you for this coming future. And Hrithika, what a performer she is. Like ஒரு சீன் இருக்கார், எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல சீன் இருந்துச்சு. ஸோ அவங்க கூட டே அண்ட் நைட் ஷூட் பண்ணும்போது லைக் தெலுங்கு ஆனாலும் தமிழ் ஆனாலும் ஷீ இஸ் எஃபர்ட்லெஸ்லி டூயிங். அண்ட் அதனால என்னன்னா ப்ரொடக்ஷனுக்கு டைம் சேவ் ஆச்சு. பிகாஸ் ஒரு ஹெக்டிக் ஸ்கெடியூலில் ஷூட் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் வந்து ஆன் பார் இருந்தால் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ரித்விகா, யூ சேவ் லாட் ஆஃப் டைம் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஐ விஷ் you come to Telugu industry. I'll take you for Telugu industry. An artist like you should be there. And my darling Dilipan sir, and the smile podum sir, just like every day na shoot ku vandodna அவர் ஹக் பண்ணுவேன். தெரியாது, ஒரு சூப்பர்பான வைப். எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ஜேர்னி இருந்துச்சு இந்த படத்தில் ஷூட் பண்ணும்போது. அவர் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார். அண்ட் தெலுங்கு ஐ வாஸ் ஹெல்பிங் இன், தமிழ் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஒரு நல்ல ஜேர்னி, நல்ல பாண்ட். அண்ட் சார், நீங்களும் தெலுங்கு வந்துடுங்க சார். அபிராமி மேடம் ஆல்ரெடி ஷீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு. நீங்களும் வந்துடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர், வெல்கமிங் மீ ஹியர் ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அண்ட் ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசணும். ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அபவுட் ஹிம். அக்பர் சார், தெரியாது சார், இன்றைக்கி இந்த விழாவில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே உங்களுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு ஹியூமனாக இவ்வளோ நல்ல வெல்விஷர் சம்பாதிக்குதுன்றது ரொம்ப கஷ்டம் சார். இப்போ தட் டு இன் திஸ் டைம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஹிஸ் லவ் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கிவிங் லவ் டு அவர் ஃபிலிம். சார், எனக்கு ஃபாதர் இல்லை. ஐ லாஸ்ட் மை ஃபாதர் இன் மை early age when I was studying my 10th standard. I was missing him, but still I should take care of my family, responsibilities, shootings, career, எல்லாமே இருக்கு. But when I met you the first time, I don't know, I stopped missing my father. Thank you so much for this assurance and strength and confidence. தமிழ் படத்தில் நான் இருக்கேன். I am there for you. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேஜர் என்னன்னா சில போஸ்ட்போன்ஸ் நடந்துச்சு. ஐ நீட் டு அட்ரஸ் தட். நிறைய பேர் கேட்டாங்க என்ன எதுக்கு போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கு படம்னு சொல்லி. படம் சூப்பராக வந்திருக்கு. டீம் எல்லோரும் பார்த்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தாங்க, எல்லோரும் பார்த்தாங்க. படம் பார்த்து நல்லா இருக்குது. பட் சார் நல்ல டேட்டில் வரணும்னு சொன்னதுக்காக ஆல்மோஸ்ட் செவரல் மந்த்ஸ் இந்த படத்தை அவர் ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல டேட் அமையணும் இந்த படத்துக்கு. திஸ் ஃபிலிம் ஷுட் நாட் எஸ்கேப் ஃப்ரம் ஆடியன்ஸ். I feel good film will never escape from audience, and this film will not escape from audience because of the production team, because of the team and everyone here. So romba nandri. Thank you Tamil cinema for welcoming me. I thank Karthik Subbaraj sir, I thank Nandini JS, I thank Charukesh Shekhar in the appreciation and the recognition avangalaala vanduchi. And I wish இந்த 11 படம் இன்னும் நிறைய அப்ரிஷியேஷன் கொடுக்கணும், இன்னும் நிறைய படம் பண்ணணும் இங்கே. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட்ஃபுல் வார்ம் வெல்கம் டு திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ
நான் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு படமும் கண்டிப்பாக it will be the best. I'll try my best. And two people I want to address here, Lokesh and Karthik. இங்கே படத்தில் நாங்கள் எல்லோரும் சீரியஸாக ஒரு சீரியஸ் நோட்டாக வந்து டயலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம், கேரக்டர் மூடில் இருப்போம். அவங்க ரெண்டு பேரும் வேறு ஒரு தனியாக மூடில் இருப்பாங்க. தே லவ் ஈச் அதர். ஆனால் கண்ணில் கண்ணு பார்த்து தே லவ் ஈச் அதர் பிகாஸ் எவ்ரி ஷாட் ஓகே ஆன உடனே தி எக்ஸ்சேஞ்ச் தேர் லுக்ஸ் அண்ட் சே ஓகேடா. லோகேஷ், தேங்க்யூ லோகேஷ், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் ட்ரஸ்ட் ஆன் மீ because a director should always have a trust on actor and actor should always have a trust on director, and I think I have done justice to the role, and I think I have done justice to your writing, to your screenplay. Thank you for this opportunity, and I thank his direction team because ஒரு படம் பண்ணுறதே ரொம்ப லைக் டாஸ்க் அது. பட் டூ ஃபிலிம்ஸ் தெலுங்கு தமிழ் மாறி மாறி போகும்போது the continuity ஆகட்டும், the art continuity-லேருந்து ஆக்டர்ஸ் கண்டினியூட்டிலேருந்து எல்லாமே assistant directors, a big claps, hats off for you, and my art team and art department. You know, this is most of the film in the closed room art work நிறைய இருக்குது. ஸோ நிறைய ஒர்க் பண்ணாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் ஹகீம் சார், தேங்க்யூ சார். நான் ஒரு 10 minutes ஷூட்டுக்கு லேட் ஆனாலும் நீங்கள் வந்து டைரக்டருக்கு சொல்லி கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க எப்பவுமே. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஐ வில் நாட் டேக் மோர் டைம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் லோகேஷ் ஃபேமிலி ஃபார் his upbringing because he's such a wonderful human. ஒரு வேல்யூ, ஒரு மனுஷனுக்கு ஒரு வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு டெக்னீஷியனுக்கு எப்படி வேல்யூ கொடுக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். இந்த படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் ஒரு டைரக்டரோட வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவர் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிகாஸ் ஒரு டைரக்டர் டெக்னீஷியன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா அது ஈக்குவல் டு காட் ஐ ஃபீல். பிகாஸ் அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ தேங்க்யூ ஆல். ஐ தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் கடைசியாக என் அம்மாவுக்கு தேங்க்ஸ். அம்மா, எமோஷ்னலாக இருக்கேன். நீங்கள் இங்கே வர முடியல உங்களுக்கு, பட் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா பண்ணிகிட்ருக்கேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இன்னும் நல்லா பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் சாரி இஃப் ஐ வுட் ஹவ் மிஸ்ட் எனி ஒன். அண்ட் அமீர் சார், உங்களை பார்த்த உடனே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா ராம், பருத்தி வீரன், இந்த படம்லாம் நான் வந்து பல்லாரி என்ற ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கேன் சார். மை ஹோம் டவுன் இஸ் பல்லாரி. எங்களுக்கு ஒரு ஷோ தான் தமிழ் படம் வரும். பேசிக்கலி நாங்கள் வந்து தமிழியன்ஸ் பட் லிவ்ட் இன் பல்லாரி. ஸோ அங்கேருந்து ஒரு 100 kilometers ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஹாஸ்பேட்னு சொல்லி, ஹொசபேட்டே. அங்கேயும் நிறைய தமிழ்காரர் இருக்காங்க. அங்கே நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் வரும். ஸோ தமிழ் ஃபிலிம்ஸ் வந்த உடனே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போய் பார்ப்போம், ஃபேமிலியாக போய் பார்ப்போம். ஸோ உங்கள் படம்லாம் பார்க்கும்போது என்னைக்காவது இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு ஃபிலிம், இப்படி ஒரு டைரக்டரோட நம்ம நடிக்க சான்ஸ் கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமான்னு சொன்னோம். பட் இன்றைக்கி உங்களை நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ சார். அண்ட் மெயின்லி எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் இந்த படம் பார்த்து தைரியமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஆல். ரொம்ப டைம் எடுத்துட்டேன், பட் ஒரு ஸ்மைலோடு முடிக்கிறேன். May 16th கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ரீச் ஆகும். அண்ட் 11என்ற டைட்டில் எதுக்காக வச்சுருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு அந்த படத்தில் தெரியும். அண்ட் இந்த படத்தில் ஃபுல்லாக என் கூடவே இருந்து எனக்கு ஒரு ஏஞ்சலாக ஒரு மனுஷன் என் கூடவே இருந்தார். ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக, ஒரு மோட்டிவேஷனுக்காக என் தம்பி ஹர்ஷத் அலி. தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷத். பிகாஸ் ஆஃப் யூ இந்த சென்னை சிட்டியை வந்து அவர்னால நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இந்த சென்னை சிட்டியை. அண்ட் 11 May 16th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் டு ஷவர் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்படின்னா டிக்கெட் மூலியமாக எங்கள் படத்தை வந்து பார்த்து, இது வந்து தியேட்ரிக்கல் ஃபிலிமாக நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் தியேட்ரிக்கல் ஃபிலிம். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் on May 16th. Love you all. Thank you. Keep supporting and love me. Thank you.